வந்து குமாரபாலாஜி பக்கத்தில் இருக்க எக்ஸல் பொறியியல் கல்லூரியில் வந்து நிறைய மாணவர்கள் வந்து அங்குள்ள ஹாஸ்டல் ஃபுட் சாப்பிட்டு வந்து நிறைய ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி சிலர் வந்து வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்து இன்னைக்கு நியூஸ் சேனல்ஸ்ல வந்து ஒரு பெரிய பரபரப்பு வந்து ஏற்பட்டு இருந்துச்சு. இதை பற்றி வந்து ஒரு நடிகனும் வந்து வாய் திறக்கவே இல்லை. அது மட்டும் கிடையாதுங்க, நிறைய சென்னையில் ரோடு அப்படின்றது வந்து பள்ளங்குழியுமா வந்து நிறைய இருந்துட்டு இருக்கு. ஸோ மக்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, ரீசெண்டாக பெஞ்ச மழையில் வந்து நெற்பயிர் அப்படின்றது வந்து நனைஞ்சு அது முளைச்சி தளபதி விஜய் கூட அதுக்கு எதிராக வந்து அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு. இந்த அளவுக்கு வந்து மோசமான ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து இதுக்கு யாருமே வந்து எந்த ஒரு நடிகனுமே சரிதான் வந்து வாயை திறக்கவே இல்லை. சத்யராஜ் வந்து கரூர் விஷயத்துல வந்து வீடியோ வெளியிட்டு இருந்தாரு இல்லைங்களா, தளபதியை பத்தி பாட்டுலாம் பாடி சே அப்படின்ற மாதிரி. அந்த ஆள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து வாயை திறக்கல. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு முட்டு தானே கொடுக்க முடியும். அவங்க பொண்ணு வந்து டிஎம்கேல வந்து ஒரு பதவியில் இருக்கு. அதனால வந்து எவ்வளவு முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காரு டிஎம்கேக்கு. அது மட்டும் கிடையாது, சரத்குமார் இருக்காங்களே பிஜேபியில சேர்ந்துட்டு இருக்காரு. அவர் வந்து தளபதி விஜய் வந்து கைது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கரூர் விஷயத்துல. உண்மையாலுமே நீங்க அரசியல் பண்றீங்க, ஒரு அரசியல் கட்சியில் இருக்கீங்க அப்படின்னா வந்து